வெல்கம் டு குளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல். இன்று நாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் உங்கள் கனவை சொல்லுங்க அப்படின்ற மாரி ஒரு புதிய திட்டத்தை இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் 8/1/2026 அன்னைக்கு இந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸை வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் கனவை சொல்லுங்க அப்படின்ற ஒரு புதிய திட்டத்தை இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த ஒரு ஸ்கீம் தொடங்கி வச்சுருக்காங்க. இந்த ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, எதுக்கு யூஸ் ஆகுது, அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் அமல்படுத்தப்பட்ட பல்வேறு அரசு திட்டங்களில் பயனடைந்துள்ள பயனாளிகளின் தரவுகள் மற்றும் விவரங்களை உறுதிப்படுத்தவும், திட்டங்களின் தற்போதைய செயல்பாட்டு நிலை குறித்து பொதுமக்களின் கருத்தினை அறியவும், மக்களின் எதிர்கால கனவுகள் மற்றும் தேவைகளை கண்டறியவும், அவருடைய வசிப்பிடங்களுக்கே சென்று நேரடியாக அறிந்து கொள்ளும் உங்கள் கனவை சொல்லுங்க என்ற திட்டத்தினை செயல்படுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர் உத்தரவிட்டிருக்காரு. உங்கள் கனவை சொல்லுங்க திட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள சுமார் 1.91 கோடி கிராமப்புற மற்றும் நகரப்புற பகுதிகளில் உள்ள குடும்பங்களை சந்தித்து அவர்கள் பயன்பெற்ற திட்டங்கள் மற்றும் கனவுகளை 50,000 தன்னார்வலை ஈடுபடுத்தி கண்டறிய எடுக்கப்படும் முன்மாதிரி முயற்சியாகும். இந்த களப்பணி தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மூலம் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஸ்கீம்கார நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லார் வீட்டுக்குமே போயிட்டு ஸோ அவங்களுடைய கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்கீம் எப்படி இருக்குது, இப்போ உங்களுக்கு என்னமான தேவைகள்லாம் இருக்குது, அது எல்லாமே கேட்டு தெரிஞ்சதுக்கான ஒரு ஸ்கீமாக கொடுக்குறாங்க. மொத்தமாக தமிழகம் முழுதும் 50,000 வாலண்டியர்ஸ் பார்த்தா இதுக்காக எடுக்க போகிறாங்க. அதுவும் யார் இதை பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மூலமாக பண்ணுறாங்க. இப்பணிக்காக மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த சுமார் 50,000 உறுப்பினர்கள் தன்னார்வலராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு இப்பணிகளை மேற்கொள்ள உரிய பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை பதிவு செய்ய தமிழ்நாடு மின்னாளுமை முகமை மூலம் தனியாக கைபேசி செயலி இதற்கென உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ பொதுமக்கள் கொடுக்குற சஜஷனை பார்த்தா இந்த டிஎன்இஜி ஆப் ரெடி பண்ணியிருக்காங்க, அதில் அப்டேட் பண்ணுவாங்க. இத்திட்டத்தின் செயலாக்கம் குறித்த விவரங்கள் அனைத்தும் ஊரகம் மற்றும் நகர்ப்புற பகுதிகளிலும் நாளிதழ்கள், சமூக ஊடகங்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் முன்கூட்டியே முறையாக விளம்பரப்படுத்தப்பட்டு விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தன்னார்வலர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் 2 முறை செல்வர். முதன்முறை வீட்டிற்கு செல்லும் போது விண்ணப்ப படிவத்தினை குடும்பத் தலைவர் உறுப்பினரிடம் வழங்குவர். அவ்விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட்டுள்ள அரசு திட்டங்களின் பெயர் பட்டியல் விவரங்களை அவரிடம் தெரிவித்து படிவத்தினை பூர்த்தி செய்து தருமாறு கோருவர். தன்னார்வலர்கள் 2 நாட்களுக்கு பிறகு ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்தினை சரிபார்த்து கைபேசி செயலியில் பதிவேற்றம் செய்வர். கைபேசி செயலியில் பதிவேற்றத்த பின்னர் அக்குடும்பத்திற்கு தனித்துவமான அடையாளுடன் கூடிய கனவு அட்டையை வழங்குவார். ஸோ ஒன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு தனி ஐடி கார்டு பேர் அட்டை கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த அட்டை மூலம் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. uks.tngovernment.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு தங்களது கனவு கோரிக்கையின் நிலை குறித்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. விரைவில் பார்த்தேன் வீடு தேடி சம்மந்தப்பட்ட வாலண்டியர்ஸ் உங்ககிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபார்மில் நீங்கள் எழுதி கொடுக்கலாங்க. ஸோ இதுதான் ஒரு ஸ்கீமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன். இப்போதைக்கு இந்த ஸ்கீம் இன்றைக்கி லான்ச் பண்ணிட்டாங்க, விரைவில் உங்கள் வீடு தேடி வர போகிறாங்க. வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.